ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். நம்ம ஃப்ரைடே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் மண்டே மார்க்கெட்டுக்கு. இன்றைக்கி இப்போ மார்னிங் வந்து ஒரு பெரிய கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 2677 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2638 ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எபோவ் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. தென் செகண்ட் ரெசிஸ்டன்ஸையும் மார்னிங்கே கிராஸ் ஓவர் பண்ணிடுச்சு. 2693 நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் மார்க்கெட் கிராஸ் ஓவர் ஆகி தேர்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. நமக்கு தேர்ட் ரெசிஸ்டன்ஸை ஒரு 4 டைம் மார்க்கெட் வந்து டச் ஆகி ரிவர்சல் ட்ரை பண்ணாங்க. பட் எங்கேயுமே இன்றைக்கி ரிவர்சல் நடக்கலை. இன்றைக்கி மார்க்கெட் வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் ஓவர் பண்ணி ஆஃப்டர்நூன் மேலே ஹை வச்சாங்க. ஹை வச்சது வந்து 2676 வரை ஹை போனாங்க. தென் அகைன் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது 26162 க்ளோஸ் ஆகிட்டாங்க மார்க்கெட். ஸோ இன்றைக்கோட லெவல்ஸ் வந்து இப்படி ஒர்க் ஆகிருக்கு. மண்டேக்கான லெவல்ஸை இப்போ பார்த்துடலாம். நாளைக்கு டியூஸ்டே மார்க்கெட்டில் நிஃப்டிக்கு எக்ஸ்பீரி இருக்குது. நிஃப்டியோட எக்ஸ்பீரி நாளைக்கு லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நமக்கு ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. 261152 to 261662 நோ ட்ரேட் ஜோன். $261152 $26,162 வந்து நோ ட்ரேட் ஜோன். இந்த லெவலுக்குள்ளே இருக்கும்போது ட்ரேட் எதுவும் போக வேண்டாம். இன்றைக்கி இந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டிங்கில் இருந்தாங்க. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இந்த இடத்துல நிறைய நடந்திருந்தது. ஸோ இது நமக்கு நாளைக்கான நோ ட்ரேட் ஜோனாக நம்ம கொடுத்துருக்கோம். நாளைக்கு வந்து மார்க்கெட் சப்போஸ் இந்த ஜோனை கிராஸ் அவுட் ஆகி பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, கீழே வந்துச்சு அப்படின்னா, நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் 2695 ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. $2695 ஃபஸ்ட்டு சப்போர்ட். மார்க்கெட் வந்து உங்களுக்கு பையிங் சைடில் இருக்கிறதுனால ஓவராலாக புல்லிஷ்னஸ் தான் இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் வந்து நாளைக்கு ஏதாவது மேபி கேப் டவுன் ஆச்சு, இல்லை மார்க்கெட் கீழே வர மாதிரி இருந்துச்சுன்னா, இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட் 2643 இருக்குது. செகண்ட் சப்போர்ட் 26,043 இது வந்து நாளைக்கு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இன்கேஸ் வந்து இந்த ட்ராப் ஜோன்லேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா, இந்த லெவலில் டச் பண்ணும். இந்த லெவல் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் கிராஸ் அவுட் பண்ணி பிரேக் டவுன் ஆகி கீழே வந்தது அப்படின்னா, செகண்ட் சப்போர்ட் வந்து 2643 இருக்குது. நம்மளுடைய தேர்டு சப்போர்ட் வந்து 25,989 25,989 அதான் தேர்டு சப்போர்ட். $25,989. ஸோ இது ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ட்ராப் ஜோனில் இருந்து மேலே போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,224 இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவல் மார்க்கெட் டச் ஆகுது அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ட்ரேட் இருந்திருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஹையில் இருக்கிறதுனால இந்த இடத்துல டச் ஆகும்போது முடிஞ்சால் வெளியே வந்துடுங்க. ஸோ லெவல்ஸ் பார்க்காம லெவல்ஸ் தெரியாமல் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இந்த லெவலையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுது அப்படின்னா, நமக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,278 26,278 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். மார்க்கெட் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ஆக்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 26,327. $26,327.
ஸோ இதான் வந்து நம்ம நாளைக்கான 3 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் ஆல் டைம் ஹையை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 320 சம்திங்கில் ஹை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஹையை சப்போஸ் டச் பண்ணுச்சு அப்படின்னா அகெயின் மார்க்கெட் கீழே வருமா என்னன்னு தெரியல. ஸோ லெவல்ஸ் தெரியாமல் ட்ரேடில் எதுவும் வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ கால் சைட் ட்ரேட் எடுக்கிறவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அகெயின் மார்க்கெட் கீழே திரும்புகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக ஃபாஸ்ட்டாக கீழே வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லெவல்ஸ் எல்லாம் வந்து டச் ஆகும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் யாரும் ட்ரேட் எடுக்க வேண்டாம். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு ரிப்ளை வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.